அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் எங்கே போய் ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர் பாலம் இருக்கு இல்லையா, லால்பேட்டையில் அல்லாஹ் அக்பர் பாலத்துக்கு பேக் சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வருஷம் வந்து இங்கே மழை பெய்யும் போதெல்லாம் வந்து நிறைய வெள்ளை தண்ணி வந்து ஊருக்குள்ளே பூந்துடும். அப்புறம் தெருவெல்லாம் அது ரொம்ப நடக்க முடியாமல் ஃபுல்லாகிடும். ஸோ இந்த வருஷம் வந்து இங்கே தடுப்பு சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்டு ஏரிலாம் தூர் வாரி இருக்காங்க. க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்க்க முன்னெல்லாம் பாலடைஞ்ச குகை மாதிரி அப்படி இருக்கும். பட் இப்போ க்ளீன் பண்ணி பார்க்கவே அழகாக இருக்குது. அண்டு இதுவும் தடுப்பணையும் வந்து தடுப்பு சோறு வந்து நல்லா கட்டி வச்சுருக்காங்க நீட்டாக பெருசாக. ஸோ இந்த வருஷம் நமக்கு பெருசாக மழை இல்லை, மழைனால பாதிப்பு இல்லைனாலும் பட் இது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஆனால் அப்பப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நமக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த இடம் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடு இப்படி இருக்கா, ஃப்ரண்ட்டு சைடுமே இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து கைகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கைகாட்டியில் அங்கே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலமும் வந்து இப்போ க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி காட்டுனா, இந்த வழியாக தான் நான் இப்போ வந்து என்னுடைய பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எந்த இடத்துல எனக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து இங்கே லால்பேட்டையில் வந்து நிறைய ரீசெல்லிங் ஆஃபர் கொடுக்குற கடைலாம் இருக்குது. பட் இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் வந்து கொரோனா லாக்டவுனில் வந்து நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அப்போ தான் அந்த கடைக்கு நான் போகிறேன். எனக்கு அங்கே இருக்கிற அக்காவும் சரி, அந்த அண்ணனும் சரி, இவங்க 2 பேருமே நான் புது ஆள். தயங்கி நின்றுட்டுருந்தேன். என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க பாய், அப்பா எனக்கு வந்து கையில் ₹1 கூட என் கையில் கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து எங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சாக்கா எனக்கு நீங்கள் அதில் கொடுக்குற இன்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். அப்போது வந்து அந்த அண்ணனும் சரி அந்த அக்காவும் சரி யோசிக்கவே இல்லை. இது யாரா புது பொண்ணு, யார் என்ன டீட்டெயில் கூட விசாரிக்கல. நீ எந்த ஊருமா, யார் பொண்ணு, எப்படி நான் உன்னை நம்பி தரணும் அப்படின்னு கூடவே ஒரு வார்த்தை கேட்கல யாருமே. பட் இருந்தாலும் என்னை நம்பி கொடுத்தாங்க. ₹5000 பொருள் என் கையில் கொடுத்தாங்க. ஒரு 30 புர்கா அண்டு ஒரு 50 பீஸாவது ஹிஜாப் கலெக்ஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே எவ்வளோ இருக்கும், ₹5000 மதிப்பு இருக்கிறது. ஸோ அது அத்தனையுமே வந்து என்னையை நம்பி அவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வாங்கி சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு. லாக்டவுனுக்கு அப்புறம் ஏதாவது வீட்டில் உட்காந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து யோசித்து அந்த கடையில் போய் எனக்குன்னு வெக்கத்தட்ட சரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் ஓகே, எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இவங்க வந்து ஹிஜாப் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ கொடுத்தாங்க. அண்டு புர்காவும் அவ்வளோ கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீ சேல்ஸ் பண்ணிவிட்டு வாமா, நான் உனக்கு வந்து ப்ராஃபிட் என்னன்னு தரேன். ஸோ இதுக்கு என்னென்ன ரேட்டுன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ₹20 வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதே ரேட்டு கொண்டு போய் நான் சேல்ஸ் பண்ணேன். அன்றைக்கி எப்படியும் ஒரு ₹3000 நான் சேல்ஸ் பண்ணிட்டு வந்து பாக்கி காட்டினேன். அண்ணன் இவ்வளோ தானே விற்றுச்சு, அக்கா இவ்வளோ தான்க்கா விற்றுச்சு, இவ்வளோ தான் போணுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் அப்போ வந்து ஓகே, நான் உனக்கு ₹5000 பொருள் உன் கையில் கொடுத்துருக்கேன். ₹3000 நீ சேல்ஸ் பண்ணியிருக்க. உனக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியாது, நீங்கள் சொன்னீங்க அந்த ரேட்டுக்கு நான் விற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ₹800 எனக்கு லாபம். ₹1 கூட கையில் இல்லாமல் நான் போனேன். கேட்டேன், என்னை நம்பி கொடுத்தாங்க. ₹3000 நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன். அன்றைக்கி நான் அலைஞ்சு விற்றதுக்கு எனக்கு லாபம் ₹800 கிடச்சிது. ஸோ இதே மாதிரி டெய்லி போயிட்டு நான் கேட்பேன், அவங்க கொடுப்பாங்க. இவ்வளோ எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டு வருவேன். சூப்பராக போயிட்டு எனக்கு வந்து நல்லாவே என்னுடைய ரீசெல்லிங் பிஸ்னஸ் அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. ரீசெல்லிங் அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் ₹1 கூட அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. பட் என்னை நம்பி கொடுத்த பொருளை கொண்டு போய் நான் விற்றுட்டு வந்து அதில் கிடைக்கிற லாபத்தை நான் எடுத்தேன். அப்போவுமே வந்து ₹20 தானே நம்ம வச்சு கொடுத்தோம், அவளுக்கு ₹20 கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுடைய லாபத்தில் ₹30 எனக்கு சேர்த்து தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, லால்பேட்டையில் அபயா பிளாசா சஃபியா கடை தான். அந்த அன்சாரி பாய் தான். அவங்களும் அவங்க ஒய்ஃபை பாப்பு அக்கா, இவங்க 2 பேரும் தான் என்னை நம்பி என்கிட்ட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னாலேயும் சொந்த காலில் நிற்க முடியும், நானும் எதுவும் ஏர்ன் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறத்துலேருந்து ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. நான் எல்லாமே சேல்ஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்தமாரி தான் என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னி. அதாவது நான் வந்து புர்கா கலெக்ஷன்ஸில் ஃபேமஸ் ஆனது இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ₹50 ஷால்லேருந்து ₹500 ஷால் வரைக்கும் கொடுக்குறாங்க.
அண்டு ரூ. 300 புர்க்காலேருந்து ரூ. 2000 புர்க்கா வரைக்கும் இருக்குது. எல்லாமே கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்டு ரீசேலருக்குன்னா இன்னுமே கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, முடியல அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க தான். நமக்கு வந்து முன்னேற விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க போகிற இதில் நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்து நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை கொடுத்தாங்க. எதுக்கு இது சொன்னேன்னா, ஏன்னா என்னைய வந்து இப்படி தான் அவங்க தான் வழி நடத்துறாங்க. அவங்க மூலியமாக தான் நான் நிறையா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஐடியா இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்களுமே வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கீழே பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.